ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் சண்டே vlog தான். மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல்லாம் க்ரௌடாக இருக்கும். வெளியே போக வேணாம்னு சொல்லி பசங்களை அப்படியே வீட்டில் வச்சுட்டு இருந்துட்டேன். ஆனால் சண்டே வந்து கண்டிப்பாக வெளியே போகணுன்னு பசங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ணுறதுன்ட்டு ரிப்பப்ளிக் டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து திருப்பதிக்கு போகிறாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் பசங்களும் ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாம் கலந்ததுனால சரி இன்னைக்கு போயிடலான்ட்டு கிளம்புனோம். நிறைய கண்டிஷனோட தான் சாட்டர்டே நைட்டு பிளான் பண்ணி படுத்தோம். நான் எப்பயும் போல் காலையில் எழுந்து மார்னிங் ரொட்டீன் ஆரம்பித்து கிளம்பி ரெடியாக ஆகிட்டேன். ஆனால் பசங்களை தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களே வந்து லைட் போட்டிருக்கத பார்த்துட்டு எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கிளம்புனா லேட் ஆகும்ன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் வீட்டில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற கேப்பில் அப்படியே லஞ்சும் செஞ்சுட்டு லஞ்சு எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். அங்கே எப்படி ஃபுட்டு இருக்கும் அப்படின்னு தெரியாது. 8 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஆனால் காலையிலேயே வெயில் ஓவராக இருந்தது. பைக்கில் தான் போகிறோம், குழந்தைங்க டயர்டாயிடுவாங்கன்னு பார்த்தா பீச்சை பார்த்ததும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மெரினா பீச்சுக்கு போய். ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து ஸ்லைடு, ஸ்விங்கு, அந்த நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க பீச்லேயே. ஸோ பசங்க போனதுமே என்ட்ரி ஆகும்போதே அது இருந்ததுனால ஃபஸ்ட்டு அதெல்லாம் விளாடிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணிக்கிட்ட போனோம். தண்ணிக்கிட்டெல்லாம் கட்டை கட்டி வச்சுருந்தாங்க. தண்ணியில் விளாட முடியாது அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கேப் விட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேப்பில் போய் கொஞ்ச நேரம் பசங்க கூட தண்ணியில் விளாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே தண்ணியிலலாம் விளாட மாட்டாங்க. அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் பசங்க புஷ் பண்ணதுனால வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சமாதியெல்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு இயரிங்ஸு, பேங்கிள்ஸு, பேண்டு, அப்புறம் கிளாஸஸ்ஸு அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பலான்னதும் குழந்தைங்களுக்கு எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. என் பசங்க மட்டும் தான் அப்படியா, இல்லை உங்கள் வீட்லேயும் பசங்க இந்த மாதிரி எங்கன்னா வெளியே போனால் வந்து ஜாலியாக கிளம்புறதும் வரும்போது சேடாக வர்றதும் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள்.